பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 22. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பசுமை 90.4 உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி. நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி செப்டம்பர் 29 உலக இதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு இதயம் பத்தின ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். காலம் நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, இதனால நிறைய நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. இதயம் சார்ந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. ஒரு சின்ன கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ல இருந்து நிறைய பிரச்சனைகளை இதயம் சார்ந்த நோய்களா நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இதுக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வு தேவைப்படுது. நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாரு. ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையோட இதயவியல் நிபுணர் டாக்டர் சபரிராஜன் அவர்கள். இன்னைக்கு டாக்டர் அவர்களோட சேர்ந்து உலக இதய நாளை கொண்டாட போறோம். முக்கியமான சில தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். இதயம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இதயம் சார்ந்த நிகழ்ச்சியா நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறோம் சார். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களுக்காக சார். என் பேர் சபரிராஜன், இருதயவியல் நிபுணர். இப்போ ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல இருதயவியல் துறையில் மருத்துவராக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சொந்த ஊர் எனக்கு திண்டுக்கல் தான். சென்ட் மேரி ஸ்கூலில் தான் நான் படித்தது. ஸோ சொந்த ஊருக்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கிறோம் சார். எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. தேங்க்யூ சார், எனக்கும் கிடைச்ச வாய்ப்பு. எஸ் சார். இப்போ ஒரு ஹார்ட், ஒரு இதயத்தினுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவா எங்களுக்குன்னு ஒரு சின்ன இமேஜினேஷன் இருக்கும். பொதுமக்கள் அப்படிங்கிற பார்வையில இதயம் உள்ள இருக்கு, துடிக்குது, லேப்டாப் இப்படிலாம் சவுண்டு கேட்குது, ஏதோ ஒன்று பம்ப் பண்ணுது, இந்த மாதிரி ஸ்கூல்ல அங்கங்க படிச்சதை வச்சு சின்ன சின்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு எங்களுக்கு ஏதோ தோணுது. அஸ் அ டாக்டர் வியூவா இதயம் என்ன சார் பண்ணுது? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் துக்கமா இருக்கும் போதும் ரெண்டுக்குமே நம்மளை இதோட இதயம் வந்து கண்டிப்பாக தேவைங்க சார். நம்ம ஒரு வேலையை வேகமாக பண்ணும்போது இதே வேகமாக துடிச்சாகணும், தூங்கிட்டு இருக்கும்போது இதே மெதுவாக துடிச்சாகணும். இது ரெண்டும் மாறுச்சுன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம வேலை பார்க்கும்போது துடிப்பு அதிகமாகணும், அந்த டைமில் துடிப்பு அதிகமாகலைனாலும் பிரச்சனை, மயக்கம், தலை சுத்தல் எல்லாம் வரலாம். தூங்கிட்டு இருக்கும்போது துடிப்பு கம்மியாக இருக்கணும், துடிப்பு அதிகமாச்சுன்னா தூக்கம் போயிடும். ஸோ நம்ம தூங்குறதுலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து வேலை பார்க்குற வரைக்கும் அத்தனைக்கும் நமக்கு இதயம் ரொம்ப முக்கியம் சார். இதயத்தில் வந்து ரைட் லெஃப்ட்னு ரெண்டு சைடு இருக்குங்க சார். இந்த ரைட் சைடு இருக்கிற இதயம் வந்து அசுத்த ரத்தத்தை வாங்குது, அது நுரையீரலுக்கு போய் கிளீன் ஆகி அது லெஃப்ட் சைடு இதயத்துக்கு போகும். லெஃப்ட் சைடு வந்து அந்த சுத்த ரத்தத்தை உடம்புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் பிளட் ஃபார் அவர் பாடி. எஸ் சார், அப்படி ஒரு வேலையை இதயம் செய்யுது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற டேர்மை நாங்க நிறைய கேள்விப்படுறோம். பொதுவா எங்களுக்கு ஒரு பயமே இருக்கு. ஒரு சின்ன செஸ்ட் பெயினா கூட இருக்கலாம், வெளியில கூட ஏதாவது ஒரு புண்ணோ இல்ல கொப்பளமோ கூட வந்திருந்தாலும் கூட இந்த இடது பக்க மார்பு ஒட்டி ஏதாவது ஒரு வலி வந்துருச்சுன்னொன்னே நாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பயந்துடுறோம் சார். இப்போ ஹார்ட் அட்டாக்னா எப்படி சார் இருக்கும்? அதுக்கான அறிகுறிகளை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். முன்னாடி பார்த்தீங்கன்னா சார், நம்மளோட அப்பாக்கள் தாத்தாக்கள் அவங்க காலங்களில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுடைய கேடுகட்ட உணவு முறைகள்னாலையும் கெட்ட பழக்கங்கள்னாலையும் தூக்கமின்மைனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் 20 வயசு 30 வயசு ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதை 2 வகையாக பிரிச்சுக்கலாம் சார். சின்ன வயசில் வரவங்களுக்கு வர்றதுக்கான ஹார்ட் அட்டாக்கு சில அறிகுறிகள் இருக்கும், பெரிய வயசில் வரவங்களுக்கு சில அறிகுறிகள் வரலாம். ஸோ சின்ன வயசை பொறுத்த வரைக்கும் இருதய அடைப்புனா கண்டிப்பாக ஒரு வலி இருக்கும், சொல்ல முடியாத வலி, தாங்க முடியாத வலி. அது நம்மளோட லெஃப்ட் சைடில் வரும் சார். கூடவே சேர்ந்து ஸ்வெட்டிங் வரலாம், லெஃப்ட் சைடு கைக்கு வலி பரவலாம், தொண்டைக்கு பரவலாம், தாடைக்கு பரவலாம். ஸோ எப்பயுமே சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சிகரெட் பழக்கம், குடிப்பழக்கம், மற்ற போதை பழக்கங்கள்,
குறிப்பாக புகையிலை பழக்கம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு வலி வந்தால் அதை அவங்க லேசாக விடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு பல பேர் இப்போ ரீசெண்டாக கூட செலிபிரிட்டிஸ் கூட ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் எதேர்ச்சியாக விட்டது தான். ஹார்ட் அட்டாக்காக இருக்காதுன்னு நினச்சி விட்டதுனால தான் உயிர் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு வலி சின்ன வயசில் வந்தாலும் அது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க சார். ஹார்ட் அட்டாக் வந்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண வலியாக இருந்தால் கூட ஒரு இசிஜி பார்த்து நார்மல்னா ஓகே வி ஆர் ஹாப்பி அப்படி போயிடலாம் சார். இது பெரியவங்களுக்கு, அதாவது ஒரு 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வலி எப்பயுமே வலியாக வராது. திடீர்னு விக்கல் வரும். நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு சொல்ல முடியாத விக்கல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரும். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம்ட்டு திடீர்னு வரும். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு தலை சுத்தல் அப்படியே சேரில் சாஞ்சிருவாங்க. அவங்களுக்கும் சம்டைம்ஸ் வலி வரலாம். ஸோ வலி வந்தால் தான் ஹார்ட் அட்டாக்னு கிடையாது. இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்தாலும் நம்ம பெரியவங்களில் வயசானவங்களில் ஹார்ட்டுக்கு ஒரு செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு ரொட்டீன் டைம் இருக்கா சார்? இப்போ ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் ஃபுல் பாடி செக்அப், மாஸ்டர் செக்அப் இப்படிலாம் சொல்கிறோம்ல சார், அந்த மாதிரி இதயம் சார்ந்த நோய்களுக்கோ இல்லை அறிகுறிகள் தெரியும் போதோ நம்ம செக்அப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார்? சார், ஆண்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேலே தான் நம்மளோட வாழ்க்கையை தொடங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 40 வயசுக்கு வரும்போது எல்லா ஆண்களும் பெண்களும் கூட இந்த மாதிரி ஹார்ட் செக்அப், ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, இது சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட், இது மட்டும் பண்ணி பார்த்து வச்சுக்கிறது நல்லது. 40 தாண்டி வருஷம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவசியம் இல்லை. பட் சப்போஸ் பேஸ் லைனில் ஏதாவது பிரச்சனை, ஏற்கனவே சுகர் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அப்போ வருஷம் ஒரு தடவை இசிஜி எக்கோ எடுத்து பார்த்துக்கணும் சார். சார், இந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த ஹார்ட் அட்டாக் வந்த டைமுக்குள்ள. அப்படின்னா என்ன சார் இந்த கோல்டன் ஹவர்னா என்ன? இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு ட்ரெயின்லையோ ஒரு ஃப்ளைட்லையோ ஈவன் பஸ்லையோ கூட யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக நாம் இருக்கிறோம்ல சார், நாங்கள் என்ன பண்ணணும்? நல்ல கொஸ்டின் சார். இந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது ஒரு பல ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் எவ்வளோ நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அடைபட்ட இரத்த குழாயை முழுசாக திறந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த டைம் ஃப்ரேம் தான் கோல்டன் ஹவர். இனிஷியலாக 1 ஹவர்னு சொன்னாங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 மணி நேரத்துக்குள்ளே போகணும்னு சொன்னாங்க. இப்போ 6 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டா கூட ஒரு ஹார்ட் அட்டாக் இம்மீடியட்டாக இந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது தான் மாரடைப்பு. ஸோ இந்த மாரடைப்புக்குரிய அந்த இரத்த குழாயை மருந்து கொடுத்தோம்னா அந்த குழாய் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதயத்தோட பம்பிங் இம்ப்ரூவ் ஆயிரும் சொல்லுவாங்க சார். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் அல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல,
அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்லை. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள், பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். சார் நான் என்ன கேட்க வந்தேன்னா சார், இப்போ ஒரு சினிமா படத்துல ஒன்று பார்த்துருக்கோம் சார். இப்போ ஒரு பஸ்ஸோ ஐ திங்க்ஸோ ட்ரெயினா கூட இருக்கும், ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கோ நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, பட் பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு நம்ப வச்சு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அவர் சரியா இருந்திருப்பாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க, அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்லுவா, அப்படி அது வந்து டேப்லெட் கிடையாது, ஒரு மாத்திரை, நம்ம கொடுக்க போற நம்பிக்கையை தான் காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கால ஒருத்தரை பாதிக்கப்படுறாரு, நம்மளால மருத்துவ முதலுதவி எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாரல் சப்போர்ட் உண்மையிலே ஹெல்ப் பண்ணுதா சார்? மாரல் சப்போர்ட் எல்லா நேரமும் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க சார், பண்ணாமலாம் இருக்காது. சாக போகிற ஒருத்தர் கூட உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிரும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் சாக போகிறவங்கிறவர் ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாகலாம். மாரல் சப்போர்ட் வந்து இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ், பட் அது மட்டும் பத்தாது, மற்ற வேலைகளும் பண்ணி ஆகணும். இதே ஒட்டி தான் சார் இன்னொரு கேள்வியும். இப்போ நிறைய நாங்கள் சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாஸ்ல பார்க்குறோம், ஒரு டேப்லெட் ஒரு நேம் சொல்றாங்க, அது நேம் எனக்கு தெரியல, கூடுமான வரைக்கும் இந்த டேப்லெட்டை கூட வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வர்ற டைம்ல இதை யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? இல்லை சார், அது முழுசா உண்மை கிடையாது. அதாவது சில மாத்திரைகள் சொல்லுவாங்க, குளோபிடோகிரல், இக்கோஸ்பெரின், அட்டோர்வாஸ்டாட்டின் சொல்லிட்டு இந்த 3 மாத்திரைகள் இருக்கு, அதுக்கு ஒரு டோஸும் இருக்கு. இந்த மாத்திரைகள் நம்ம எப்போ டிராவல் பண்ணாலும் நம்ம பாக்கெட்லேயே வச்சிருக்கணும். ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா உடனே அது சரியா போயிடும். அதனால வந்து உயிரை காப்பாற்றலாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது என்னால் உறுதிப்படுத்த முடியாதுங்க சார். நான் அந்த மாதிரி எந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலும் சொல்லலை, வெளியில் போகும்போது மாத்திரை எடுத்துகிட்டு போகணுட்டு எந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலும் சொல்லலை. இது வந்து வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் மட்டும்தான். வர வழி எல்லாமே மாரடைப்பு கிடையாது. நெஞ்சு எரிச்சல்னாலையும் வரலாம், குறிப்பாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கண்டதை வாங்கி சாப்பிடுவோம், அப்போ நெஞ்சு எரிச்சல் வரலாம், வயிற்று புண்ணு வரலாம், அதனால் வலி வரலாம். அப்போ இந்த மாத்திரைகள் சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பெட்டர் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கணும் பக்கத்துலேயே. ட்ரெயினில் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த லிஸ்ட்டு இருக்கும், டிடிஆர் கையில் அந்த லிஸ்ட்டு இருக்கும். அவங்ககிட்ட சொன்னால் டாக்டர் வந்து பார்த்துருவார், அவர் டிசைட் பண்ணிக்கார் வேணுமா வேணாமா அப்படிங்க. சார் இப்போ ஒரு எக்கோ, இசிஜி இந்த மாதிரியான சில செக்கப்ஸ் பற்றி நாங்கள் கேள்விப்படுறோம் சார். இந்த ப்ராசஸ் என்ன சார்? அது என்ன சார் காமிக்கும் ரிசல்ட்டா? நான் அப்பயே சொன்ன மாதிரிங்க சார், லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 40. ஸோ 40 வயசு வரும்போது எல்லாருமே வந்து ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுங்க சார். இருதய பரிசோதனை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இசிஜி எக்கோ பார்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஹார்ட்ல இந்த லேப்டாப் துடிப்புகளுக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த இசிஜிங்கிறது காட்டி கொடுத்துரும். ஸ்ட்ரக்சுரல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது தசைகள் சம்பந்தமான குறைபாடுகள், அது என்னங்கிறது எக்கோ காமிச்சு கொடுத்துரும். மாரடைப்பு மட்டுமே வந்து இருதயத்தோட எதிரி கிடையாது. துடிப்புகள் மாறி மாறி வர்றதும், இரத்த குழாய் தளர்ந்து போகிறதும், இதயத்தின் தசைகள் தளர்ந்து போகிறது, இது எல்லாத்தினாலையுமே ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ 40 வயசுல நம்மளோட ஹார்ட் என்ன கண்டிஷன் இருக்குங்கிறது பார்த்துக்கிறதுக்கு இந்த இசிஜி எக்கோ ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்கிறது நல்லது. ஒரு ஹெல்தி ஹார்ட் எப்படி சார் நம்ம பராமரிக்கிறது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் வைஸாவோ எக்ஸசைஸ் வைஸாவோ இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சார். ஹெல்தி ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமாக கவனிச்சுக்கணும். குறிப்பாக இந்த இருதய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிற வயசு வந்து 30 வயசுக்கு மேலே. ஸோ இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கம்பல்சரி 8 மணி நேரம் தூங்கணுங்க சார். தூங்குறது ரொம்ப முக்கியம். உணவு பழக்கங்கள், நீங்கள் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனாலும் 11 மணிக்கு வேலைக்கு போனாலும் காலை உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். 3 வேளையும் கண்டிப்பாக சாப்பிடணும் சார். அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடணும். இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது,
பஜ்ஜி, சமோசா, போண்டான்னு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சுண்டல், பருப்பு அல்லது ஃப்ரூட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க சார். இது கடைப்பிடிக்கிறது கஷ்டம் தான், பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஹார்ட்டை ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் சார். அதே மாதிரி அசைவ பிரியர்கள் மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை அசைவம் சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த ரெட் மீட், இந்த மட்டன், பீஃப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் இது சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க சார். மாதத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவை. டெய்லி சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சார். காய்கறிகள், பழங்கள் அதை நிறைய சாப்பிடணும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு பிரச்சனைகள், காய்கறி பழங்கள் சாப்பிட்றதுக்கான வேறு பிரச்சனைகள், உடல் சம்மந்தமான உபாதைகள் எதுவும் இல்லைன்னா இது எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இது எல்லாத்த விட முக்கியம் எக்ஸசைஸ். குறைஞ்சது 30 நிமிஷம் டெய்லி நடக்கணும். வாரத்தில் 5 நாளாவது நடக்கணும். சார், இதயம் சார்ந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு பயம்னா அது மாரடைப்பு. இது இல்லாம வேற என்ன மாதிரியான இதய நோய்கள் வருது சார்? இதய நோய்களை பொறுத்த வரைக்கும் சார், பிறந்த குழந்தையிலிருந்து வர ஆரம்பிக்கலாம். பிறக்கும் போதே இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இதயத்தில் ஓட்டைகள் இருக்கலாம், அல்லது சுத்த ரத்தத்தை கொண்டு போகிற குழாய் அசுத்த ரத்தத்தை கொண்டு போகிற இதயத்தோட சைடில் ஆட் ஆகிக்கலாம், சேர்ந்துக்கலாம், அல்லது இதயத்தில் ஏதாவது ஒரு அறைகள் ஆப்சண்ட் ஆகிருக்கலாம். இது பிறப்பிலேயே வரக்கூடிய இருதய குறைபாடுகள். வளர வளர கெட்ட பழக்கங்கள், சர்க்கரை, இரத்த அழுத்தம் இதெல்லாம் வரும்போது வர பிரச்சனை மாரடைப்பு. அடுத்து இதயத்தோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வர ப்ராப்ளம். இந்த லேப்டாப்னு துடிக்கிற அந்த சர்க்கியூட், அதுக்கும் ஒரு சர்க்கியூட் இருக்குது, இதயத்தில் கரண்ட்டும் இருக்குது. அந்த சர்க்கியூட்டில் வர ஷார்ட் சர்க்கியூட்ஸ்னாலையும் ப்ராப்ளம் வரலாம். இதயத்தோட சதைகள் பலவீனமாகிறதுனாலையும் இருதய பிரச்சனைகள் வரலாம். உலக இருதய நாளை கொண்டாடுற வகையில இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். இந்த நாளை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. செப்டம்பர் 29 சார், ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29 உலக இருதய தினமாக நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறோம், கொண்டாடுறதுல அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்காகன்னா இதயத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த உலக இருதய தினம் சார். இது கிட்டத்தட்ட பல நாடுகள், 90 நாடுகள் வரைக்கும் இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் சார். எப்படி நியூ இயர் அன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி உலக இருதய தினத்தை அன்னைக்கு நம்ம இன்னையிலேருந்து நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது சார். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை நேயர்களுக்காக செலவழிச்சு இவ்வளோ தகவல்களை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம், நான் ஹேமலேகா, திரவியம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போ சயின்ஸ், நம்ம டெக்னாலஜி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படி பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கு அக்ரி மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் நம்ம அன்றாட யூசேஜ், அதுக்கு ஃபோன், ஃபேன் அந்த மணிக்கு அதில் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹெல்த், மெடிசன் அந்த இதில் ஃபீல்டில் நம்ம டெக்னாலஜி, சயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் நிறையா சொல்லலாம், நம்ம சயின்ஸ் எதுலலாம் இது பண்ணியிருக்கு. இன் ஃபியூச்சரில் ரோபோட்டிக் அப்படி வந்துடும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டு இப்போ ஏஐன்ட்டு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் நம்ம எவ்ரிடே சயின்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பில்டிங் ஒர்க்குக்கு, அப்புறம் நம்ம மில்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிஷியன் அதுக்கெல்லாம் நம்ம சயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த நம்ம சயின்ஸை டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லேசர் கண்டு நம்ம டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், அக்ரிக்கு, ஹெல்த்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்த சயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம்.
அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம். அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.